ரொம்ப பிந்தி வந்துட்டோம். நீங்கள் 6:30 மணிக்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க. பாஸ்டர் எவ்வளோ சொல்லிட்டாரு. ஆனால் ஒரே வார்த்தையில் நான் சொல்லணுன்னா, இந்த ஊருக்கு நான் 2010 நான் ஆண்டவருக்குள்ளார 1970 வந்தாலும் நிறைய ஊழியங்கள் செய்தாலும் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அங்கேயும் ஆண்டவர் ஊழியங்களை கொடுத்தாரு. ஆனால் திரும்பி ஒரேடியாக இந்தியாவுக்கு வரும்போது 2011 என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சர்ஜரிக்காக நான் வந்தேன். திருப்பி போகிற எண்ணம் இல்லை. ஐயா சொல்லிட்டாங்க நீ அங்கேயே இருன்னு. அப்போது என்ன பண்ணுவேன்னு தெரியாத நிலையில் வந்தபோது என் மனசில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? விதையானது மண்கட்டியின் கீழே மக்கி போகுமே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 40 வருஷம் வெளியிலே இருந்ததுனால இந்த ஊரே எங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்ல போனால் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் பாஸ்டரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்தாங்க வீட்டுக்கு. என்னன்னு தெரில, அவர் தான் எனக்கு ஜெபம் பண்ணியெல்லாம் முடிச்சிட்டாரு. அப்புறம் என்னென்னு நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். என்ன தோணுச்சுன்னு தெரில. அவர் அம்மா எங்கள் சபையில் வந்து பேசுவீங்களான்னாரு. வரேன்னு சொன்னேன். அன்னைக்கு தொடங்கின துவக்கம் இன்றைக்கி. அதனால் என்ன மண்கட்டியின் கீழே வைக்காமல் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினாரே. இதை இப்போ பேசினேன், அது என் ஆவிக்குரிய மகள்னு தான் சொல்லணும். ஆனால் என்னுடைய 50 வருஷம் ஊழியத்தில் 3 மாதத்தில் மகத்தான ரட்சிப்புகளை, அதுவும் வந்துட்டு ஒரு பிள்ளை சூன்யன்றது அவங்க நேரம் இருக்கிறதுக்கே வருஷங்கள் கடந்து போகிற பாதை சாதாரணம் இல்லை. அவங்க 3 வருஷத்தில் அவ்வளோத்தையும் கடந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்றைக்கி அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க மனநிலையே மாறிச்சு. இப்படிப்பட்ட மகத்தான ரட்சிப்பை தேவன் செய்தார். அதனால் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அவங்களோட கூட வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் தான் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இன்றைக்கு ஒரு செய்தி, ஆக்சுவலாக சொல்லப்போனால் 3 வருஷமாக வர தடையாயிட்டே இருந்தது சபைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது செங்கல்பட்டுக்குரிய செய்தின்னு. அந்த வாரமே வரணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த வாரம் வர முடியாமல் போச்சு. அடுத்த வாரம் மழை. இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் ரொம்ப ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கேன். ஒரு 3 பேர் இங்கே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பா நீ வா, அம்மா நீ வா. இன்னும் ஒருத்தர் வரீங்களா யாராவது? ஏன்னா இது தம்பி வா, தம்பி வா, தம்பி வா. வெரி குட். அம்மா நீ கடைசியாக நின்றுக்கோ. நீங்கள் இப்படி நின்றுக்கோங்க. ஏன்னா நடுவில் நில்லுமா. ஏன்னா அநேக வேளைகளில், ஏன்னா நான் இப்போ வந்துட்டு வசனத்துக்குள்ளாக உங்களை நடத்தலை. ஏன்னா உங்களுக்கு வந்து பாஸ்டரையா சொல்கிற மெசேஜை நான் கேட்டிருக்கேன். அப்போ கேட்கும்போது கடைசியாக கேட்ட மெசேஜ் எல்லாம் சூப்பர்னா சூப்பர், அவ்வளோ அருமையான செய்திகளை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்காரு. அதனால் நான் திரும்பவும் வசனத்துக்குள்ளார போல, நீங்களும் காத்திருக்கீங்க. பொதுவான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்துட்டு இது எது மறந்தாலும் இந்த டெமோ மறக்காதுன்னு நான் ஆண்டவருக்குள்ளார நம்புகிறேன். சரியா? உங்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நோக்கம் தெரியுமா? நம்ம எல்லோரும் இப்போ நீங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கீங்க ஆவிக்குரிய விதத்தில் இல்லையா? ஒரு கேள்வி தானே. சரி, அதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இந்த கிருபையின் கால வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நேரம் கடந்தாலும் தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த அருமையான பிள்ளைகளப்பா உம்முடைய வார்த்தைக்காக பசியோடு தாகத்தோடு இருக்கக்கூடும். என் தேவன் கிருபையாக இறங்கி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு உம்முடைய ஜனங்களை சந்திக்க நீர் சித்தம் கொண்டீரப்பா. இது நீர் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற வேளை. ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு அப்பா அப்பா இது என்னுடைய ஜனம் என்று சொல்லி, இது என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே இதோ யோவான் 17 நீர் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதிலாக தகப்பனே நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டதின் பதிலாய் தகப்பனே இதோ இந்த ஆத்துமாக்களப்பா இன்றைக்கு நீர் சொந்தம் கொண்டாட வந்திருக்கிறீர். இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீர். தேவனே ஏசப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். எல்லாரும் உம்மை உணரட்டும். ஒருவேளை இந்த மாம்ச கண் கொண்டு பார்க்க முடியாது, ஆனால் ஆவியிலே உணரலாமே. அப்பா நீர் சொந்தம். ஒவ்வொருவரையும் வாரி அணைத்து நீர் என் சொந்தம்.
ஏசப்பா. சொந்தம் 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 என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் மறைந்து போவார்கள், காணாமற் போவார்கள். ஆனால் நீரோ மாறாதவர் தகப்பனே, நிலைத்திருக்கிறவர் தகப்பனே. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இன்றைக்கு அப்பா நித்தியத்தில் யாரை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லி இந்த பூமியிலே அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொடுத்தீரே தகப்பனே. சிறு கூட்டம்தான், ஆனாலும் அப்பா ஒவ்வொருவரும் நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா நீர் பேச, நீர் இவர்களை சந்திக்க வந்திருக்கிறீர் என்பதை அறிந்து அப்பா, ஐ எம் ஜஸ்ட் அ வெசல் ஓ ஃபாதர் காட். அப்பா நான் என்னை என்னவென்று சொல்லுவேன் என்று எனக்கு தெரியாது. பட் யூ ஒர்க் த்ரூ மீ லார்ட். எனக்குள்ளாக இருந்து நீர் கிரியை செய்து இந்த அருமையான ஜனங்களை சந்தித்து ஆசீர்வதித்து அவர்கள் நித்திய ஆசீர்வாதங்களோடு இங்கிருந்து கடந்து செல்லும்படி தேவன் கிரியை செய்யும்படியாய் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். மன்னிக்கணும், ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அன்பாக உங்கள் மத்தியில் வந்ததுனால அடக்க முடியாது தான். சரி, நான் சில கேள்விகள் கேட்பேன். ஏன்னா கேள்விகள் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு காரியம் செய்யணும் இல்லையா? எனக்கு இங்கே நிறையா சின்ன இளம் வயது பிள்ளைகளை பார்க்குறேன். எல்லோரும் படிக்கிறவர்களாக இருப்பாங்க. எல்லோரும் என்ன செய்வாங்க? ஒரு நோக்கத்தோடு இல்லையா? படித்து முடித்த பிறகு என்ன ஆகணும் இல்லையா? படித்து முடித்த பிறகு வேலை, வேலைக்கு அப்புறம் திருமணம், ஏதோ ஒரு லக்கை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஆலயத்துக்கு வருகிற போது மாத்திரம் ஏதாவது லக்கு இருக்கா? நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரோன்னு உங்களை வச்சு நான் சொல்ல, என்னை வச்சு சொல்கிறேன். எனக்கு நான் வந்ததெல்லாம் என்ன தெரியுமா? எனக்கு நன்மை உண்டாகணும், என்னை தீமையிலேருந்து காத்து கொள்ளணும், நான் நல்லா இருக்கணும். என் பார்வையில் எது தெரியுமா நல்லது? உலகம், செல்வம், பெருமை, புகழ்ச்சி. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக ஆண்டவரை தேடின காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி நினைக்கும் போது அதுக்காக எனக்கு அழுது தீர்க்க முடியுமோன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ வருஷம் வீணாக போயிடுச்சே. நான் தேட வேண்டியதை தேடலையே. இந்த உலகத்தில் எவ்வளவு தான் புகழ்ச்சி இருந்தாலும், எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும் ஒன்றும் எனக்கு என்ன ஆகாது, நிலச்சி நிற்காது. அது என் கூட வரவே வராது. அது எனக்கெல்லாம் புறம்பானது. எனக்கு உள்ளுக்கு சொந்தமாகிறது எது, அதுதான் என்னோடு வரும். இன்றைக்கி வைரம் ரொம்ப விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வைரத்தை எடுத்து விழுங்க முடியுமா? மன்னிக்கணும், என் பேக் வெளியில் இருக்கு. விழுங்க முடியாது. அது என்ன செய்திடும்? கொன்னுடும் நம்மளை இல்லையா? ஆனால் நமக்கு உள்ளுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், முற்றிலுமாக உள்ளான பங்காக மறுரூபம் பண்ணுறதுக்கு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கி நம்மளை நிரப்பி நிரந்தரமான ஆசீர்வாதங்களோடு நம்மளை கொண்டு செல்ல போகிறார். எல்லாரும் ஆழமாக நீங்கள் கேட்டு, இன்றைக்கி நீங்கள் இங்கேருந்து போகும்போது இட்ஸ் பிளாக் கர்ச்சீஃப், பிளாக் ஆழமாக நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒருவரும் சும்மா போக முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை சந்திக்க சித்தம் கொண்டு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அப்போ வந்துட்டு ஆவிக்குரிய விதத்தில் நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கரெக்டாக? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நோக்கமுடையவர்கள் இனி ஆவிக்குரிய விதத்தில். ஏன்னா அது மாத்திரம்தான் நிரந்தரம். பூமி அழிந்து போகும், தெரியும் இல்லையா? அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. யார் தெரியுமா அந்த அக்கினிக்கிரையா? வாங்க, பக்தி வைராக்கியம் இல்லாதவர்கள், பரிசுத்த நடக்கை இல்லாதவர்கள் அக்கினிக்கிரையாவார்கள். நான் வசனத்தோட போல, நீங்கள் தயவுசெய்து பொறுத்துக்கோங்க, நான் பொதுவாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ இது வந்துட்டு 2 பேதுருவில் இருக்குது, 3ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம இன்றைக்கி யாரும் ஒன்றும் எடுக்க வேண்டாம், வசனத்தை மாத்திரம் கேளுங்க, முடிஞ்சால் எழுதிக்கோங்க. அப்போது இதிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு நம் தேவன் ஒருவரால் மாத்திரம் கூடும். அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம ஒரு லக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நோக்கம் வேணும். அந்த நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் எல்லோரும் இறந்த பிறகு உங்கள் நோக்கம் என்ன? இப்போ நம்ம ஆண்டவரை தேடுறதுனால முடிவு என்ன? எங்கே போவீங்க? பரலோகம். கரெக்டாக? இன்றைக்கி அந்த பரலோகம் தான் முடிவு இல்லை, அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது. கரெக்டாக? இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லோரும் போவாங்க தான். ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் படிக்க போகிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்க முடிவு எப்படி இருக்குன்றது நமக்கு பிள்ளைங்க போகும்போது தெரியாது. எல்லாருக்கும் ஒரே பாடம், ஒரே டீச்சர் எல்லாம் தான். ஆனால் காலங்கள் அவர்களை மாற்றுகிறது. ஏன்னா அவங்களுடைய படிப்பின் அளவுக்கு தக்க மாதிரி.
அதே போல் இந்த வேதம் எல்லார் கையிலையும் இருக்குது. ஆனால் முடிவு நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த வேதத்தை அறிந்து கொண்டீர்களோ, புரிந்து கொண்டீர்களோ, அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீர்களோ, அதை பொறுத்து நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. நிறைய நாள் நானும் பரலோகம் தான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருடைய வாயிலும் அதுதான், பரத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. பரத்தை தாண்டி என்ன இருக்குது? பரலோகத்துக்கு அப்புறம் என்ன சிந்திக்கல இல்லையா? அதுதான் நித்தியம். சீக்கிரமாக கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். அதில் வந்துட்டு ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசியில் பார்த்தேன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் சொல்லி அப்புறம் ஒரு வார்த்தை அதில் வருது, நித்திய பிதா. நீங்கள் யோவானுக்கு எழுதின அந்த சுவிசேஷத்தை வாசித்தீங்கன்னா எல்லாமே பிதா 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 என்று சொல்லுவார். அப்போ நம்ம ஆரம்ப சண்டே கிளாஸ் வசனமே என்னது? பிதாவானவர் தமது ஒரே பேரான குமாரனை. அப்போ யார் கொடுத்தா? பிதா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஏசாமி மேலே இருக்குது, கரெக்டு. ஆனால் அவர் கொடுத்தவரை விட்டுட்டோமே இல்லையா? அவரை கொடுத்தவரை விட்டுட்டோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அறிகிறதே நித்திய ஜீவன். அப்போது மாதம் வந்து வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம். ஆனால் எல்லா வாக்குத்தத்தமும் அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வாக்குத்தத்தங்களில் ஆபிரகாமுக்கு கூட கொடுக்காத ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். என்னது? நித்திய ஜீவன். ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒரு குமாரனை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, கானான் தேசத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்குள்ளார ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் நமக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேசலை, ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன். அதுதான் வாக்குத்தத்தத்திலேயே பிரதானமான வாக்குத்தத்தம். சரியா? அதை இன்றைக்கி சுதந்திரிச்சு கொள்ள போகிறீங்க. அப்போ அந்த பிரதான வாக்குத்தத்தத்தில் என்ன இருக்குது இல்லையா? நித்திய ஜீவன் கொடுக்குறான்னு சரி, நித்திய ஜீவன் அப்படியே போகிறதில்ல, அதுக்குள்ளார என்ன இருக்குது? இந்த வேத புஸ்தகம் ஒரு களஞ்சியம். அதை நம்மளால் விவரிக்க முடியாது. இதில் என்னெல்லாம் இருக்குது? உலகம் இருக்குது, பாதாளம் இருக்குது, நரகம் இருக்குது, வானம் பூமி இருக்குது, பரலோகம் நித்தியம் இருக்குது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றின நிறைய காரியங்கள் இருக்குது, நம்மளை பற்றின காரியங்கள் இருக்குது, பிசாசு யாருன்றது காரியம் எல்லாமே இந்த பைபிளில் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம புரிந்து வாசிக்கக்கூடிய கிருபை தேவன் தந்தருள்வாராக. ஆமீன். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்னன்னு சொன்னேன்னா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கையும். என்னது? அடுத்தது முக்கியம், அது இது பின்னணியத்தில் இருக்கிறது, ரட்சிப்பும் உடன்படிக்கைகளும். என்னது? வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கையும், ரட்சிப்பும் உடன்படிக்கையும். அதுக்கு தான் இவங்க 3 பேரை நிறுத்தி வச்சுருக்கேன். கரெக்டாக? இது ஒரு ரொம்ப அருமையான செய்தி. ஆனால் நாங்கள் ரொம்ப ஏன்னா வழியில் நாங்கள் முந்தி வந்திருந்துருக்கலாம், தெரியல எங்களுக்கு. நான் 2 மணிக்கே எழுந்திரிச்சேன், அவங்க 2:30 மணிக்கு அங்கேருந்து வரணும் இல்லையாம்மா, வந்து நேரம் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கரெக்டாக? ரட்சிப்புனா என்ன? சீக்கிரம் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குங்க. அப்போ என்ன அது? ரட்சிக்கப்பட்ட தெரியுது இல்லையா? அப்படின்னா அது ரட்சிப்புனா என்ன அம்மா? இயேசுக்குள்ளார வர்றது. அப்புறம் நீங்கள் சரி, நான் நேரம் போக்கல. கரெக்டா? கரெக்டு. இயேசுவை பற்றின ஒரு அறிவுக்குள்ளார. ஆனால் இயேசுவை பற்றிய அறிவுக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவு நமக்கு இருந்துச்சு. அது எந்த அறிவு தெரியுமா? பாவத்தை பற்றின அறிவு. கரெக்டாம்மா? பாவம் உண்டென்று அறிந்ததுனால தானே இப்போ எனக்கு சுகம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறேன். இந்த பாவம் உண்டென்று நான் அறிந்த அறிவுனால தான் நான் யாரை தேடினேன்? ரட்சகரை தேடினேன். கரெக்டாக? இன்றைக்கி என்ன வருத்தம் என்னென்னா, ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியாமல் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். சரி, ரட்சிப்பு கொடுத்த ஒரு வசனத்தை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்கள். ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு வசனம், ஏதோ ஒரு வசனம் வேணும்ல. என்ன சொல்வீங்க? வெரி குட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
என்ன பண்ணிச்சு? ரட்சிச்சிச்சா? ஐயோ இப்படி கேட்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வசனத்தை சரியாக வாசிக்க பழகணும். ஏன்னா இதுக்குள்ளார நிறைய அர்த்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, அப்போ ரட்சிப்புன்னா என்ன சொல்லுங்கம்மா? சரி, இப்போ நான் போகிறேனே, நேரம் 3 பெரிய செய்தி இருக்கு. முதலாவது ரட்சிப்புனா என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? சரி, இப்போ ஏன் இந்த சின்ன பாப்பாவை எடுத்தேன்னா, நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ளார் வரும்போது இப்படி தான், நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? எவ்வளோ வயசானாலும் ஆண்டவருக்குள்ளார் வரும்போது நம்ம குழந்தைங்க தான். இந்த பாப்பாவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் பாவம் உணர்த்தப்பட்டு எங்கே வந்தாச்சு? ஏசப்பாட்ட வந்தாச்சு. கரெக்டா? இப்போ இவங்கள என்ன இருக்குது? பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. திருப்பி இவங்க பாவம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. செய்வாங்க. ஏன்? இவங்க தான் கழுவப்பட்டாங்களே. இவங்கள் கழுவப்பட்டாலும், இப்போ நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறோம்ல, மறுபடியும் நம்ம அழுக்காக்காமையாக இருக்கோம், அழுக்காக்குவோம். கரெக்டா? பாவங்கள் கழுவப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்முடைய தலைப்பில் உங்களுக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தரதுக்கு தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அவருடைய ரத்தம் நம்மை பாவங்கள சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஃபஸ்ட்டு கழுவுறாரு, மீட்பு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா மீட்புன்னா என்ன? உங்களை யாரோ பிடிச்சி கொண்டு போய் வச்சுருக்கான். இப்போ கொண்டு போய் மீட்கிறதுனா எல்லா பொம்பளைங்களுக்கும் தெரியும். நகை கொண்டு போய் அடகு வைக்கிறது, காசு கொடுத்து மீட்டுக்கொள்வது. கரெக்டாக? அதே ரத்தம் என்ன செய்யுதுன்னா, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஒரு பிசாசுக்கிட்ட இருந்து இவர் மீட்டுட்டாங்க. ஆனால் இவன் இதே தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நகையை மீட்டாச்சு. கரெக்டாக? அப்போது திருப்பவுமா இந்த நகையை கொண்டு போய் நீங்கள் அடகு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? சூழ்நிலை நெருக்கும்போது வரும். ஆனால் இந்த மீட்புல இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நிறைய வசனம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதனால ரட்சிக்கப்பட்டீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அவருடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டீங்க. தொடர்ந்து வாசிங்க. தெசலோனிக்கேயர், திமோத்தி எல்லாம் வாசிங்கன்னா, அவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதலினாலும் மறு ஜென்ம முழுக்கினாலும் ரட்சித்தார். அதன் ஆழத்துக்கு போல அடுத்தது என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டதுனாலும் சத்தியத்தை அறிகிறதுனாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ரத்தத்திலே இருக்கிறீங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்கள் வேணும், அவருடைய கழுவுதல் வேணும். இது ஆவிக்குரிய கழுதல், ரத்தத்தினால உண்டாகிறதில்ல. புரியுதா? சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால. எந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால? விசுவாசன்ற தலைப்பில் நான் ஆண்டவரை விசுவாசிட்டேன். எதெல்லாம் விசுவாசிச்சிருக்கேன் அதுக்கு தக்க பலன். கரெக்டாக? அடுத்தபடியாக மறு ஜென்மம் முழுக்கினாலும் நீ மறு ஜென்மம் ஆகணும். இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. ஏன்னா கழுவப்பட்டாச்சு, மீட்கப்பட்டாச்சு. ஆனால் என்னது? நிச்சயம் இல்லை. தெரியா? ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ரட்சிப்பு வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு மனஸ்தாப்பட்டு அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுகிறது மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, மீட்டு கொள்ளுகிறது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய பெயருக்குள்ளார அடங்கி இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன பெயர் அது? அப்போ இயேசாமி பிறக்கும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அந்த பெயருக்குள்ளார என்ன இருக்கு? அவர் தம்முடைய ஜனத்தின் சகல பாவங்களையும் நீக்கி, என்னது? நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார், சொல்ல ரட்சிப்பார். யார்? அவருக்கு என்னது? இயேசு என்ற பெயர். அப்போ இந்த முதல் ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாவத்தை மன்னிச்சு அவர்கிட்ட அறிக்கையிட்டு சொல்லுகிற போது இயேசு என்கிற நாமம் எனக்கு சொந்தம். அது என்னது? இயேசு. அப்போ அவர் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். ஏன்னா இந்த இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக நிற்கிற எதுவுமே நிற்க முடியாது. இப்போ ஒரு பாவம் செய்யணுன்னா கூட அந்த நாமம் உங்களுக்குள்ளாக இருந்தால் அந்த நாமம் என்ன செய்யும்? உங்களை காத்து கொள்ளும். புரியுதா? முதல் அப்போ இந்த இதில்
நான் என்ன சொன்னேன்? வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கையும். அப்போ இப்போ வந்துட்டு அடுத்தது நான் என்ன சொன்னேன்? ரட்சிப்பு. இப்போ இந்த இடத்துல என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தா, வேத புஸ்தகத்தில் யாத்ராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 அதிகாரத்தில் ஒன்றும் எடுக்காதீங்க, குறித்து மாத்திரம் வச்சுக்கோங்க. முதல் ஒரு உடன்படிக்கை பண்ணப்படுது. அது என்ன பண்ணப்படுதுன்னா, 3 அதிகாரத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, மோசேயோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேச வேண்டிய காரியங்களை குறித்து சொல்கிறாரு. சொல்லிட்டு 24 அதிகாரத்தில் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் நீர் ஒரு புஸ்தகத்தில் எழுது. அவன் எழுதி பலிபீடம் கட்டி பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்து அந்த புஸ்தகத்தின் பேரிலே தெளிக்கிறான். அப்போ அந்த புஸ்தகத்தில் என்ன இருந்தது? தேவனுடைய வார்த்தை. அதுதான் என் உடன்படிக்கை. இது என்னது? என் உடன்படிக்கை. சரியா? இப்போ என்னாச்சு? உங்கள் ரட்சிப்பில் என்ன இருக்குது? கழுவி இருக்கீங்க, மீட்டு கொள்ளப்பட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ளார யார் இருக்கா? இயேசு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எந்த உடன்படிக்கை உங்ககிட்ட இருக்குது? என் உடன்படிக்கை. என்னது? என் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்குது? எதெல்லாம் செய்யாதோன்றதான் எழுதி வச்சுருந்தது. இப்போ எந்த உடன்படிக்கை எனக்குள்ளே இருக்கும்போது எதையெல்லாம் செய்யாதோன்னு சொன்னது நான் செய்ய வேண்டாம், எனக்குள்ளாக இருக்கிற இயேசு செய்வார். புரியுதா? உங்களால் முடியாது, செய்யணும்னு போவீங்க, முடியாது. வார்த்தை வரும், ஐயோ இது செய்யக்கூடாதே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இல்லையா? அப்போ இயேசு உங்களை காத்துக்கொள்கிறான்னு அர்த்தம். என் உடன்படிக்கை. புரிஞ்சுதா? என் உடன்படிக்கையில் முதலாவது இருக்கிறது ரட்சிப்பு. புரிஞ்சுதா? தேங்க்ஸ்மா. போய் அடுத்து என்ன உடன்படிக்கை? ஏன்னா நீங்கள் பூரணர் ஆகணும். அடுத்து என்ன உடன்படிக்கை? தேவன் நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்காரு இல்லையா? லேவியரோட, ஆசாரியரோட, ராஜாவோட நிறைய உடன்படிக்கை. ஆனால் நம்ம எல்லோரோடையும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை. அதில் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ஆபிரகாமோடு பண்ணார், தாவீதோட பண்ணார், லேவியரோட, கரெக்டாக ராஜாக்களோட எல்லாம். ஆனால் நம்ம எல்லாரோடையும் சேர்த்து ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாதம் நீங்கள் வரீங்க இல்லையா? என்ன பண்ணுறீங்க? அது என்னது? அது பாஸ்டர் என்ன சொல்கிறாரு இங்கே நின்று? சிந்தப்படுகிற முக்கியமான பாயிண்ட் விட்டுருவீங்க. இது ரொம்ப முக்கியம். பிசாசு என்ன செய்வேன்னு தெரியுமா? ஐயோ அவன் கேட்டே இருப்பான். ஓ வசனம் சொல்றியா, ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? சொல்ல வேண்டியதா அவள் சொல்லல, அப்புறம் என்னையா பேசிகிட்டு இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. எது கீ பாயிண்ட்? எது முக்கியமான வார்த்தை? உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை கூறிய ரத்தம். என்னது? புது உடன்படிக்கை. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனால் உங்களுக்கு நான் சுருக்கி இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான். அப்போது பழைய உடன்படிக்கை அவர் யாரோட பண்ணினார்னா, மோசையோட கற்பலைகளினால் எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தோடு பண்ணின உடன்படிக்கை. யாராலும் கை கொள்ள முடியல, அதனால அதை எடுத்து போட்டுட்டு இப்போ என்ன பண்ணார்னா புது உடன்படிக்கை. அப்போ இந்த புது உடன்படிக்கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். கரெக்டாக? இவர் தான் புது உடன்படிக்கைக்கு அடையாளம். சரி, இந்த புது உடன்படிக்கையில் நீங்கள் என்ன இருந்துச்சு? அதில் புது உடன்படிக்கை. அவர் என்ன சொல்றாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி இது உங்களுக்காக பிற்கப்படுகிற. முதல் என்ன செய்யறாரு? அவர் சரீரத்தை தர்றாரு. அப்போ எனக்கு இருக்கிறது சரீரம் இல்லையா? எனக்கு இருக்கிறது மாம்சம். எனக்கு இருக்கிறது என்னது? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5 எழுதி இருக்குது. ரோமர் 8 மாம்ச சிந்தை எப்படிப்பட்டது? மரணமும் தேவனுக்கு விரோதமான பகையுமாய் இருக்கிறது. மாம்ச சிந்தைக்கு உட்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? மரணத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்போ எது சுதந்திரிக்கும்? அவருடைய சரீரத்தினால நாம் சுதந்திரிக்க போகிறோம். அவருடைய சரீரத்தில் பாவம் உண்டென்று சொல்ல முடியுமா? இப்போ நம்மளை என்ன செய்யலாம்? பாவத்தை தவிர ஒன்றுமே தெரியாது நமக்கு. கரெக்டா? அப்போது
இந்த ஃபஸ்ட்டு அவருடைய சரீரத்தை தருகிறார். கரெக்டா? அப்புறம் அடுத்த வாசனை, அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா பாஸ்டரோட மெசேஜ் அப்படிப்பட்ட மெசேஜ், அப்படி உங்களை உருவாக்கியிருப்பாருன்னு நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? பலத்த சத்தமாக சொல்லணும். ஏன்னா எனக்காக இல்லை, ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆசையாக காத்திருப்பார். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். விதவிதமாக சாப்பாடு செய்து வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் பேசாமல் போனால் எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் அசிஸ்டன்ட் பாஸ்டர் எங்களை எப்படி அருமையாக உபசரித்தார் தெரியுமா? ஒரு கொஞ்சம் நேரம் தான் நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி அது வேணுமா இது வேணுமா, அதே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? திருப்தி ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பொருட்கள் அல்ல, அதன் பின்னால் இருக்கிற வார்த்தை 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 இல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் சரி, உங்ககிட்ட 4 பேர் உங்களை உங்களுடைய கெட்ட குணத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை நற்குணத்தை பாராட்டும் போது எப்படி இருக்கும்? கெட்டவங்களாக நம்மளே யாராவது நல்லவனோன்னு நமக்கு அவ்வளோ உச்சி குளிந்துருது. நல்லவரே நல்லவர் அவர், ஆனால் அவரை நம்ம என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் எப்போதும் சபைக்கு வரும்போது அவர் காதை வச்சு கேட்டுட்ருப்பார். சத்தமாக சொல்ல முடியாது. செய்திகள் வருகிற வேளையில் உங்கள் மனசில் வர வார்த்தைகள் பதிவாக்கப்படும். அதுதான் அவருடைய போஜனம், அதுதான் அவருடைய செவியானது. வார்த்தைகளை ருசி பார்க்கிறது அப்படின்னா நாக்கு தான் ருசி பார்க்கும். அப்போ செவிக்கு அப்படின்னா என்ன? அது வாய், அது ஆத்மாவினுடைய வாய். பாருங்க, இனிய சொற்கள் என்ன பண்ணும்? எலும்பையும் நொறுக்குமா. எப்படி பவர் பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த இது கேட்கும்போது நீங்கள் அருமையாக, ஐயோ இது எங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், அந்த புது உடன்படிக்கைக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். புரியுதா உங்களுக்கு? பைபிளில் கீவேர்டுன்னு இருக்குது. கீவேர்டுனா கீனா சாவி. அப்போ இப்போ இந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. அப்போது ஒரு சாவி இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ளார என்ன இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த சாவி எடுத்து நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொந்தம். அதே போல் இந்த பைபிளில் இதை தான் பிசாசு என்ன செய்வான்? வாசிக்க விட மாட்டான். அப்படியே தாண்டி தாண்டி போக வைப்பான். ஏன்னா அது திறந்துட்டிங்கன்னா போச்சே, அவனுக்கு இடம் இல்லையே. புரியுதா உங்களுக்கு? பைபிள் வாசிக்கும் போது கேளுங்க, எஸ்ஸப்பா இந்த உம்முடைய வார்த்தைகளை நான் சுதந்திரத்து கொள்ள கிருபை தாரும். தயவு செய்து வசனம் இருக்குது, இதில் என்ன சொல்லியிருக்காரு? வாசிக்கிறவன் கடந்தோடும்படி பலகையிலே எழுதி வை அப்படின்னார். இந்த பலகையில் எழுதி வச்சா எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் வாசிக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன், நியூஸ் பேப்பர் வாசிக்கிற கதை. ஆனால் அப்படி இல்லை. இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அப்போ இது உள்ளுக்கு போகணும் நமக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படி வாசிங்க, அப்போ தான் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாது. நம்ம பேச்சாளராக இருக்கலாம், ஆனால் பேச்சாளர் நிறையா உலகத்தில் இருக்காங்க, நம்ம விட நல்லா பேசுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பேசணும். நம்ம வாழ்க்கையை பேசணுன்னா நமக்குள்ளார யார் இருக்கணும்? வார்த்தையாகிய தேவன் இருக்கணும். சரியா? புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம். அப்போது இது அது அது புறா சொல்லிட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிற விதத்தில் இந்த புது உடன்படிக்கைக்குள்ளார இயேசு சுவாமி அவர் எப்படி இருக்கார்? அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்குள்ளாக போகுது. பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லியிருக்காரு, ரத்தத்தை புசிக்க கூடாது. ஏன் புசிக்கக்கூடாது? அதில் உயிர் இருக்குது. இது புரிஞ்சுக்கோங்க, ஜீவனுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லா எல்லாருமே கவனமாக கேட்கணும். உயிர் எனக்கு இருக்குது. எதில் உயிர் இருக்குது? ரத்தத்தில் உயிர் இருக்குது. ரத்தம் எங்கே இருக்குது? சரீரத்தில் இருக்குது. கரெக்டாக? ஆனால் நமக்கு ஐயோ நான் முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன், நேரம் ஆயிடுச்சுன்னு மறந்துட்டேன். முதல் பாயிண்ட்டுக்கு வந்துடுற, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, இப்போ நான் பார்த்தா தம்பி மாத்திரம்தான் பார்க்குறேன், அது இல்லை. ஒரு மனுஷன் ட்ரைபார்ட்ரேட் அப்படின்னா 3 மக போனால அவ சரீரம், இவன் ஆத்மா, இவ ஆவி.
தெரியுதா? நீங்கள் 3 உங்களுக்குள்ளார 3 இருக்குது. நீங்கள் வெளியில் பார்க்குறது வெறும் சரீரம், நீங்கள் பார்க்காம இருக்கிறது ஆவி ஆத்மா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சரீரத்தை குறித்து தான் கவலைப்படுறோம். இந்த ஆத்மாவை குறித்து என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, என் ஆத்மா சாகாமல் இருக்கணும், நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம்? சரீர மரணத்தை குறித்து தான் பயப்படுறோம். இப்போ சகோதரி என்ன சொன்னாங்க? ஐயோ, நான் செத்து போனால் என்னை அடக்கம் பண்ணுறது. ஆனால் அவங்கக்கிட்ட நான் முதல் கேட்ட கேள்வி, அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான். அதுதான் முதல் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி. சரியா? அப்புறம் உங்களுக்கு 1-2 வச்சுருக்காரே, அது எங்கே போகுது? அதுதான் ஆவி தன்னை தந்த தேவன் இடத்திற்கு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஆத்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பொறுத்து உங்கள் அவருக்கு பின்னாக நீங்கள் வாழ்ந்ததை விதத்தை குறித்து உங்கள் வாழ்க்கை அமைகிறது. சரியா? இப்போ வந்துட்டு இந்த பரிசுத்த புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். ஆனால் இந்த இடத்துல டைம் போனாலும் இதை நான் சொல்லி தான் தரணும். ஏன்னா மார்க்கில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லாருக்கும் என்னது சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை என்ன ஆக்கணும்? என்ன ஆக்கணும்? சீஷராக்கணும். சீஷர்னா என்ன? பின்னாடி போகணும். அதான் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். ஒருத்தனையும் கூப்பிட்டு பின்னாடி வா பின்னாடி வான்னார். கரெக்டாக எல்லாம் போயிட்டான். அதுதான் சீஷத்துவம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம அப்படி இல்லை, இன்னும் சீஷத்துவத்துக்கு வரல. சீஷத்துவத்துக்கு வராமல் அடுத்த பகுதிக்கு போயிட்டோம். அது என்ன பகுதி? தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாரே ஞான ஸ்நானம் கொடுத்து. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஞான ஸ்நானம் இப்போ வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட ஆத்மா இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. அது என்ன ஸ்டேஜ்? ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானத்தை குறித்து என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாம் மறந்து போயிருப்பீங்க. தண்ணியில் முக்கி எழுமினாரு, ஒரு பேரை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அல்ல, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஞான ஸ்நானத்தை குறித்த அறிவு கால் வலிக்குதான் உங்களுக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்போது ஞான ஸ்நானத்தை குறித்த அறிவு இருக்கணும். ஞான ஸ்நானம் என்னது? எத்தனை ஞான ஸ்நானம் நம்ம பாஸ்டர் நம்மளை வந்து ஞான ஸ்நானத்தை கூப்பிட்டு அந்த வார்த்தைகளை சொல்கிறாரே இல்லையா? அது என்னது? தேவனோடு பண்ணும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. புரியுதா? அப்போது நம்ம அந்த மரணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஞான ஸ்நானத்தினால நம்ம மரணத்துக்கு உட்படுத்தி கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழும்ப பண்ணின தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அங்கே ஒரு ரட்சிப்பு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. என் உடன்படிக்கை புது உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு இங்கே ஒரு ரட்சிப்பு இருக்கு ஞான ஸ்நானத்தினால. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்துட்டு இது என்ன பண்ணுது? தேவனுடைய உயிர்த்தெழுதலில் நம்மளை பங்காக்குகிறது. அப்போ இந்த இடத்துல புது உடன்படிக்கையில் வரும்போது அவர் என்ன செய்கிறாரு? எதை குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே அங்கே குடிக்கக்கூடாதுன்றீர், இங்கே குடின்னு சொல்கிறீர், என்ன ஆண்டவரேனா? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? பழைய ஏற்பாட்டில் குடிக்காதேன்றாரு, இங்கே குடின்றாரு. எப்படி அது? அப்போது மாறி மாறி பேசுகிறாரே இந்த ஆண்டவர். அப்படி தானே வருது. தைரியமாக பேசினா அப்படி தான். அவருக்கு பயந்துக்கிட்டு ஐயோ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான், பேசலாம் அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்லி தருவார். ஏன் பழைய உடன்படிக்கையில் அந்த ரத்தத்தை குடிக்காதன்னா, எது ரத்தம் சிந்திச்சு? ஆடு மாடு புறா. இது ரத்தத்தை குடித்தா நானும் என்னவா மாறுவேன்? ஆடு மாடு புறா. ஏன்னா ரத்தத்துக்குள்ளார தான் இவங்க மனுஷங்க, இவங்க மிருகம், இவங்க மீன். இது இந்த ரத்தத்துக்குள்ளார தான் இருக்குது. ஆனால் புது உடன்படிக்கையில் அந்த ரத்தத்துக்குள்ளார யார் இருக்கா? பரிசுத்த ஆவியான். சரியா? அதான் ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு ட்ராப் பிளட் இருந்து டெஸ்ட் பண்ணாங்களா லேபில், ஒன்றுமே இல்லையா நம்ம ரத்தத்தில். இங்கே யாராவது லேப் டெக்னீஷியன் இருக்கீங்களோ தெரியாது, ABO இல்லையா குரூப்புங்க இருக்குது, ஒரு குரூப்பும் அதில் இல்லை. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவர். கரெக்டாக இந்த ரத்தத்தை ஏன் குடினாருன்னா பரிசுத்த ஆவியானவர். புரியுதா உங்களுக்கு? அப்போது முதல் ரட்சிக்கப்பட்ட போது இயேசு என்கிற நாமம் சொந்தமாயிற்று. இப்போ உங்களுக்கு என்ன சொந்தம் ஆச்சு புது உடன்படிக்கையில்? அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம்,
அப்போ உள்ளுக்கு போனால் என்ன? அவரே. கரெக்டா? இப்போ இயேசு இவருடைய இப்போ அந்த உயிர் ஜீவன் சொல்லித்தரேன். உயிர் மனுஷனுடைய சரி மாம்சத்தில் இருக்குது. ஆனால் மனுஷனுக்குள்ளாக என்ன இல்லை? ஜீவன் கிடையாது. ஜீவன்னா என்ன தெரியுமா? அதுக்கு சாவு கிடையாது. தேவன் ஒருவரே ஜீவன் உள்ளவர். கரெக்டா? ஏசாமி என்ன சொன்னார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ணம். ஏன்னா நமக்கு ஜீவன் இல்லாதனால தான் அவர் அந்த வார்த்தை சொன்னார். அப்போ அந்த ஜீவனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் கிறிஸ்து. பேதுரு கேட்கும்போது நான் யாருன்னு கேட்டால் அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நீர் தேவனுடைய கிறிஸ்து. அவ்வளோதான். புரியுதா? தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னா தேவனுடைய ஜீவன். புரியுதா? அப்போ ஏசாமி பிதாவனுடைய ஜீவனுடையவராகத்தான் இருந்தார். இப்போ இந்த இடத்துல இப்போ யார் உள்ளுக்கே போயிட்டா? ஏசு சுவாமியே போயிட்டார். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ இந்த வார்த்தையில் என்னெல்லாம் இருக்குது? என்னெல்லாம் இருக்குது? கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா? அப்போ இதை நீ விசுவாசித்தா உன் வீட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இயேசுவை விசுவாசின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் கிறிஸ்துவை விசுவாசின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் கர்த்தர்ன்னு சொல்லியிருக்கலாமே. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுலேயும் நிறைய அர்த்தம் இருக்குது. ஆனால் அதில் புரிஞ்சுக்கோங்க, அதில் பூரண ரட்சிப்பு அதில் இருக்குது. கர்த்தர்னா என்னென்னா அவர் உயிரோடு எழுந்த பின்பு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும்படிக்கு அந்த உன்னத நாமத்தை தந்தார். அப்போ உயிரோடு எழுந்த இயேசுசாமிக்கு பெயர் என்ன? கர்த்தர். ஜீவனாய் இருக்கிற இயேசுக்கு பெயர் என்ன? கிறிஸ்து. சரீரத்தில் இருக்கிற இயேசுக்கு அவருக்கு பெயர் என்ன? இயேசு. அவர் இயேசு என்ற பெயரில் சரீரத்தில் பாடுபட்டு நம்முடைய பாவங்களை நீக்கினார். புரிஞ்சுதா? சிலுவையில் ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் என்ன? அதுதான் கிறிஸ்து. நீங்கள் நிருபங்களை பார்த்தா கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு தான் வரும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அப்போ கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொண்டதுனால்தான் நம்ம கிறிஸ்தவர்கள். சும்மா கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து உனக்குள் வாசமாக இருக்கிறாரா? கிறிஸ்து என்னுடையவரா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமா? கிறிஸ்து என் தலையாக இருக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் வசனம் எல்லாம் ஞானத்தோடு எனக்குள் வாசமாக இருக்கிறதா? இதெல்லாம் நீங்கள் கேட்டு அவரை பிடிச்சிக்கோங்க. எனக்குள்ளார இந்த ஜீவன் எங்கே சொந்தம் ஆகுது? இந்த ஜீவன் எங்கே சொந்தம் ஆகுது தெரியுமா? ஆத்துமாவுக்கு. எப்படி? ஏன் ஆத்மாவுக்குன்னா, ஆத்மா பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் எப்படி இருக்கு? செத்து கிடக்குது. புரியுதா? அப்போ ஜீவன் எங்க போகுது? ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு ஜீவனை போனா என்ன ஆகும்? உயிர் பெறும். புரியுதா உங்களுக்கு? நம்ம செத்த மனுஷனாக நடக்க வேண்டியதில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய ஆத்மாவில் உடையவர்களாக நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால அவருடைய ஜீவன் நமக்கு சொந்தாது. இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த புது உடன்படிக்கை ரத்தம் வந்த உடனேயே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நிறைவேறுது. புரியுதா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கேயும் போகாதீங்க, எருசலேமிலே தரித்திருங்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல நிறைய பேர் அடுத்த வரைக்கும் போயிடுவாங்க. எந்த வரைக்கும் போயிடுவாங்க? அடுத்த வரைக்கும் போயிடுவாங்க. எடுத்துக்கோங்க தயவுசெய்து, நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். அப்போஸ்தலர் 2 1-4 வரைக்கும் வாசிங்க. இப்போ இதில் எல்லாராலையும் கவரப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுங்க? அவங்க ஒருத்தரே பதில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தானே வாசிங்க.
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்தபடியே வாசிங்க. அந்த ஒரு அந்தபடியே அதுலேருந்து வாசிங்க. அந்த இப்போ இதில் 2 பகுதி இருக்குது. என்ன பகுதி? ஆனால் எல்லாரும் என்ன பிடிச்சிக்கிறாங்க தெரியுமா? எதை பிடிச்சிக்கிறாங்க? அந்நிய பாஷை. எதை பிடிச்சிக்கிட்டாங்க? அது எதனால் வந்தது? தந்திரலின வரத்தினாலே வந்தது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிஃப்ட். புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு ஜீவன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்கு பாஸ்டர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. நான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு பிடிக்கும், சந்தோஷமாக இருக்கும், துணியாக இருக்கும், நான் போட்டுப்பேன், எல்லாம் பண்ணிப்பேன். நகையாக இருந்தால் போட்டுப்பேன், எல்லாம் பண்ணிப்பேன். அது தேவனோடு கூட. அது அந்நிய பாஷையை பிடிச்சி நிறையா இருக்குது. அது பாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் இதில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அதில் 2 பகுதி என்ன தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணாங்க? இதுதான். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரம் தான் சொந்தம் இருக்குது. ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படணும்? ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அவயவமும், உங்களுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். இந்த ஆத்மாவுக்குள்ளார 3 இருக்குது. உன்னுடைய எமோஷன் அப்படின்னா உன்னுடைய உணர்வுகள், 2வது உன்னுடைய புத்தி, அடுத்தது என்னது? வில். வில்லுனா சித்தம். என்னது? இது 3லையும் தான் பிசாசு வேலை செய்வான். அப்போ இந்த 3ல் நீ வெளியில் டப்பான்னு பேசிகிட்டு இருந்து உள்ளுக்கு ஒன்றுமே ஆகலைன்னா என்ன பிரயோஜனம்? புது உடன்படிக்கையின் ரத்தத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அவரே உள்ளுக்கு போகிறாரு. கரெக்டாக? அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் உள்ளுக்கு போயிடுச்சு. ஆனால் ஒன்று உள்ளுக்கு போகணும். அது என்னது? அது ஆவி. அவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் ஆவியானவர் உள்ளுக்கு போகணும். அப்போ அந்த பெந்தேகோஸ்து நாளில் என்ன நடந்ததுன்னா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, இது ஒரு அடையாளம். ஏன்னா அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு. அந்த நேரத்தில் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? முக்கியமானதை விட்டுட்டு 2வது பிடிச்சிக்கிட்டாங்க. புரிஞ்சுதா? பாஷை ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அந்த அந்நிய பாஷை பேசலைன்னா எனக்கு ஊழியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளாக என்ன இருக்குன்றத அவர் அப்படியே பேச மாட்டார். எனக்கு அந்த பாஷையில் தான் எனக்கு தெரியப்படுத்துவார். எப்படிப்பட்ட விடுதலை அவனுக்கு வேணும், அது ஆவியானவர் என்னோட பேசுகிறது. தெரியுதா? அது பக்தி விருத்துக்கு உண்டாக அவனவன் பேசுகிறது. இந்த பாஷையினால் ஊழியம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதை நான் குறைவாக பேசலை. ஆனால் அதை ஜீவனாக எண்ணக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ எல்லாருக்கும் என்ன கவலைன்னா, ஐயோ நான் அந்நிய பாஷை பேசலை, எனக்கு அபிஷேகம் வரல. இல்லை, நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படு. ஏன்னா நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற போது உனக்கு ஆவிக்குரிய கனிகள் உண்டாகும். நீ அந்நிய பாஷை பேசிட்டு அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் உன்னில காணப்பட்டா என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் சவால் விட்டாங்களா நேற்று எங்கள் சபையில், நான் கிறிஸ்தவன் ஆவேன், ஆனால் ஒரு கிறிஸ்தவனை காட்டு, அந்த கிறிஸ்துவ மாதிரி இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை எனக்கு காட்டு, நான் கிறிஸ்தவன் ஆகிறேன்றாங்க. அப்போ புறஜாதியார் நம்மை குறித்து என்ன? எனக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையே. இந்த வித்தியாசம் எப்படி வருது? ஆவியானவரால் நிரப்பப்படுகிற போது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆனால் அதுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனால் நிரப்பப்பட்ட ஆளை பார்த்து உன்னை ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் சொல்ல, என்னை பார்த்து வான்னு தான் சொன்னார். கரெக்டு தானே? நீ என்னத்துக்கு இவங்கள பார்க்குற? ஏசாமியை பார்த்து நீ ஏன் அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவன் ஆகக்கூடாது? நீ எதுக்கு மற்றவங்ககிட்ட கேட்குற? நீ என் பதில். புரியுதா? அதனால் நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால், அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அவர் உங்களிடத்தில் வரும்போது, யாரு? அவர்னா என்ன அர்த்தம்? ஆழ்த்தத்துவம் உடையவர். இப்போ இவர் பெரிய ஆள் வச்சுக்கோங்களேன். இவர் இப்போ அங்கிள், பாஸ்டர், அவர் பார்க்குறீங்க பூரணமாக எல்லாம் இருக்குது. ஆவியா அவங்க இங்கே சுற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஆவி இல்லை, அவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் ஹீஸ் எ பர்சன். அவர் அப்படியே உங்கள் உள்ளான உள்தாத்துவத்தை கண்ணில் நிரப்புவார், காதில் நிரப்புவார், மூக்கு அப்படியே அவர் நிரம்பி வருவார். அப்போ தான் நீ நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுவாய், நீ ஜீவ நதியாய் ஓடுவாய். இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? புது உடன்படிக்கை. இப்போ புரிஞ்சுதா? உங்கள் ரட்சிப்புன்னு சொல்லிட்டு அங்கேயே ரத்தத்திலே கழுவுனன்னு உட்கார்ந்துருந்து ஏமாந்து போகாதீங்க. என்னுடைய வருத்தம் எல்லாம் நான் ஆண்டோட்டு கேட்குறதெல்லாம் என்ன தெரியுமா? ஐயோ, கடைசி நாளில் நான் ஏமாந்து போயிடக்கூடாதே, எங்கேயாவது ஒரு தப்பு இருந்து என்ன விட்டுறக்கூடாதே. ஒரு 2 பேர் பரலோகத்துக்கு போனாங்களாம். தேங்க்யூ தம்பி, போய் உட்காரு, அம்மா நீ கொஞ்சம் என்ன உட்காந்து உட்காந்து. அப்போது 2 பேர் போனாங்களாம். அந்த அம்மா ரொம்ப கடவுள் பக்தி. இன்னொரு அம்மா அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியல, சும்மா தான் எழுதியிருக்காங்க. போனால் முதல் அம்மா போனோன்னே கதவு திறந்துச்சான், பாட்டு சத்தமாக, வாசனையாக, வரவேற்பான். ஐயோ, இதை பார்த்த உடனே இந்த 2வது போன அம்மா என்ன செய்தாங்க? அடே, இவங்களுக்கே இவ்வளோ வரவேற்பு இருந்தா எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கும்னு போனாங்களாம். போனால் என்னாச்சு? கதவு மூடிடுச்சு. எனக்கு இது மறக்க முடியாத கதை. நான் திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் சோர்ந்து போகலை. ஏன்னா அவங்க எதெல்லாம் தன்னுடைய நம்பிக்கையை பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சாங்களோ அவ இதெல்லாம் கைவிட்டுருச்சு. தேவன் எதிர்பார்த்த ஒன்று அவங்கக்கிட்ட இருந்துச்சு, கதவு திறந்துச்சு. இவங்கக்கிட்ட இல்லை, கதவை அடைச்சிருச்சு. இந்த பயம் எனக்கு இருக்குது. அதனால் நான் எப்போதும் ஆண்டோட்ட சொல்லுவேன், பெரிய வெளிப்பாடுகளை தரீர், எல்லாம் தரீர், ஆனால் நான் கடைசியில் ஏமாந்து போயிடக்கூடாது ஏசப்பா, என்னை கைவிட்டுறாதையும். இதுவே என்னுடைய கதறல் ஒவ்வொரு நாளும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஏன்னா அந்த கடைசி நாளில் ஏமாந்து போகிற கூட்டத்தில் காணப்படக்கூடாது. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். செகண்ட் ஸ்டேஜ். இப்போ என்னது? இது பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பதே அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் படிக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். இப்போ இங்கே எது வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவர். வரங்கள் மாத்திரம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்? வரங்களும் வேணும், கனிகளும் வேணும். வரம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, கனி இருந்தால் போதும். நான் 4 பேருக்கு அன்பு காட்டினா அதுவே ஊழியம், 4 பேருக்கு இரக்கம் காட்டினா அதுவே ஊழியம். என்னுடைய நற்குணம் அதெல்லாமே எனக்கு ஊழியம்தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம ஆண்டவரால் அதுதான் புது உடன்படிக்கை. புரியுதா? புது உடன்படிக்கை. வாக்குத்தத்தம் இங்கே என்னது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது. இப்போ 3வது என்னது? நித்திய உடன்படிக்கைன்னு கேட்டிருக்கீங்களா? கேட்கல இல்லையா? சரி, இதை நீங்கள் இதை தயவு செய்து, இது புதுசு தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். நித்திய உடன்படிக்கை. இப்போ அவங்க அந்த குட்டி பாப்பா பூமி, 2வது பரலோகம். ஏன்னா பரலோகம் பரிசுத்தவான்களின் ராஜ்யம். அங்கே யார் தான் போவா? பரிசுத்தவான்கள். அவங்க இளைப்பாறுகிறதுக்குரிய காலம். நான் இறந்து போயிட்டேன், ஆண்டவர் கிருபையாய் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவான்னு நம்புகிறேன். ஆனால் இப்போ நீங்களாம் ரட்சிக்கப்படலையே, அப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாரா? இல்லை. எல்லாரும் ரட்சிப்படைந்து வருகிற வரைக்கும் பரலோகம். அங்கே என்ன சொல்லியிருக்கு? எனக்கு ரொம்ப நாள் புரியாது. வசனம் சொல்லுது, கொஞ்ச நாட்கள் பவுலப்போஸ்தலன் நின்றுவான், எல்லாம் இதாகிற வரைக்கும் கொஞ்ச காலம் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்னையா அது? வானத்தையும் பூமியும் படித்து அவர் தான் தேவன், அவரை பரலோகம் ஏற்றுக்கொள்ளணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் பூரண அடைகிற வரைக்கும் அங்கே பரலோகத்தில் அங்கே நமக்கு ஒரு அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற உள்ள காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. அங்கே பரிசுத்தவான்களின் இளைப்பாறுதல் உண்டு. பரிசுத்தவான்கள் நித்தியத்துக்கு போக வேண்டிய எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் அங்கே தான் போய் அதை இது பண்ணணும் இல்லை. இந்த பூமியில் நித்தியத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும். என்னது அடுத்தது என்ன சொல்கிறாரு? இது எங்கே இருக்குதுன்னா, எபிரேயர் நீங்கள் வாசித்தாதான் உங்களுக்கு புரியும். அது அவ்வளோ பெரிய அதிகாரம் எதுக்கு எழுதப்பட்டனா, அது பூரா எதை குறிக்கிறது? நித்தியத்தை குறிக்கிறது. இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி கடையில் போயிட்டு விதவிதமான பொருளை பார்க்கலாம். அது விசேஷமாக துணி கடையோ பாத்திர கடையோ அதுக்கு மேலே நகை கடையோ எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சில் மாத்திரம்தான் நம்ம தேவனை பார்க்க முடியும், பரலோகத்தை பார்க்க முடியும், நித்தியத்தை பார்க்க முடியும்.
வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சரியா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இதுக்கு உங்களை பங்கும் பார்த்து இதுமா தெரிஞ்சு கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நித்திய உடன்படிக்கையும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்ற நித்திய ஜீவனை கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு வந்திருக்கோம். அப்போது நித்தியம் சரி. இப்போ இதெல்லாம் அப்போ நித்தியத்தை எப்படி சுதந்திரிச்சு கொள்வது? கரெக்டாக? அப்போது ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவ ஜீவிதம் ஒரு விசுவாசத்தின் ஜீவிதம். புரியுதா? இப்போ நம்ம ஏசாமியை பார்த்தோமா? இல்லை, இது நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறதெல்லாம் ஏதாவது விசுவாசம். கரெக்டாக? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நீதிமான்லேயே நின்றுக்கிறோம். ஐயோ, அங்கே நின்று அங்கே தான் நில்லு. அது இல்லை, நீதிமான் என்னவா மாறணும்? பரிசுத்தமானாய் மாறணும். புரியுதா? பரிசுத்தமான் என்னவா மாறணும்? பிள்ளையாய் மாறணும். அது யாருடைய ராஜ்யம்? பிள்ளைகளுடைய ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த நித்தியத்தை குறித்து இப்போ நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் எபிரேயர் பார்த்துக்கோங்க. நித்தியத்தை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் இருந்தாங்க. அப்போ அது என்னன்னா, அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த இஸ்ரவேல் ஜனம் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கும். அதில் இருக்கிறவனுக்கு பாதுகாவல். இவன் செத்து போயிட்டானா அவன் அதிலிருந்து வெளியில் வந்து அவனை கொன்னுடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், அவர் வந்துட்டு அவருக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அது முழுசும் ஆசாரியத்துவத்தை எழுதப்பட்டிருக்கு எபிரேயரில். இவர் வந்து மாறாத ஆசாரியத்துவத்தை உடையவராக இருக்கிறார். விசேஷத்தை உடன்படிக்கையின் கீழே இவர் ஆசாரியராக இருக்கிறார். இவர் மெல்கிஷதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். இவர் என்னென்னைக்கும் ஆசாரியராக இருக்கனால எனக்கு என்னையா பிரயோஜனம்? அதுதான் இந்த பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இல்லாமல் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்களே காண, எல்லாம் செத்து போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால, எபிரேயர் 6 அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால முற்றும் முடிய ரட்சிக்க சொல்லுங்க, படிங்க இந்த தடவை. ஏன்னா இன்னும் ஆண்டவர் எப்போ கொண்டு வருவாரோ அதுக்குள்ளார இந்த எபிரேயர் 1 தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ வாசிங்க வாசிங்க வாசிங்க. நித்தியத்தை சுதந்திரிச்சு கொள்ளுங்க. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால் முற்று முடிய ரட்சிக்க நல்ல முடியவராயிருக்க. முதலாவது ஆச்சா? 2வது 9 எபிரேயர் 9 அவர் சொல்கிறாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இந்த ரத்தத்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இல்லை, இந்த ரத்தத்துக்குள்ளாக நித்திய ஆவி. என்னது? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கி இந்த மனசாட்சியில் நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம் இல்லையா? திடீர்னு ஒரு வேதனை நம்மளை வந்து, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, எவ்வளோ வியாகுலப்படுறோம். புரியுதா உங்களுக்கு? 2ஆம் உலக மகாயுத்தத்தில் ஒரு நடந்த உலக மகாயுத்தத்தில் இதில் இந்த என்னது ஜெர்மனில் ஒரு பெரிய ஒரு அரசு அது ஆர்மியில் இருந்தவர், யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு, ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெரிய வீடு, பெரிய சன்மானம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரே அல்லறல். இவர் குண்டு போட்டதில் செத்து போன ஜனங்களுடைய அல்லறல் இவரை வந்து ராவும் பகலும் மோதி 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 தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். அவ்வளோ விருது, அவ்வளோ பெரிய வீடு எல்லாம். மனசாட்சி அதுபோல் நம்மளையும் மனசாட்சி வாதித்துட்டே இருக்கும். ஆனால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுமான்னு தெரியுமா? மனசாட்சியை சுத்திகரித்து, முதல் நீங்கள் பாவி இயேசுக்கிட்ட வரீங்க, 2வது நீங்கள் சீஷராகிறீங்க. புரியுதா? இப்போ 3வது ஊழியக்காரர். என்னது? ஊழியக்காரர். புரியுதா? மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல நித்திய ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம உலகம் எங்கும் சாட்சிகளாக இருப்போம். எதுக்கு சாட்சி? அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அந்த நாளில் இயேசுவை யாரும் தேவனும் ஏற்றுக்கொள்ள, அவர் செத்து போயிட்டாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு சாட்சி. ஆனால் நமக்கு என்ன சாட்சி? அவர் வந்துட்டு எப்படிப்பட்டவர்?
அவர் நித்தியமாய் இருக்கிற நித்யானந்த ஏக சக்கராதிபதி. அவர் நித்திய பிதா. அவருக்கு சாட்சி. இப்போ இங்கே என்ன வரும்? சீஷர்கள் இல்லை, நாம் பிள்ளை. எப்படி? நாம் பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய. ஏன் இந்த ஊழியம்? உலகத்திலேயே உள்ள எல்லா வேலையிலும் அவன் என்ன பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு போட்டோம், ஒன்றே ஒன்று தான் பெருசு, தேவனுக்கு செய்கிற ஊழியம் மாத்திரம். ஏன்னா எப்படி முடியுது தெரியுமா? 22 ரெவலேஷன் நீங்கள் வாசிங்கன்னா, ஊழியக்காரர்களின் நெத்தியிலே அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஒரு வசனத்தை சொல்கிறேன். எபிரேயரில் அதே வந்துட்டு 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் கேளுங்க போதும், திருப்பவே வேண்டாம், நான் முடிக்கிறேன். ஆடுகளின் மேய்ப்பனாகிய பெரிய மேய்ப்பனை மருத்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணின தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களை தமக்கு பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்ய சகல நற்கிரியைகளிலும் சீர் பொருந்த பண்ணுவாராக. அம்மா தேங்க்யூம்மா, போய் உட்காந்துக்கோ. அப்போது நான் கடைசியாக சொல்ல வர்றது, திரும்ப பவுலப்போஸ்தலன் புஸ்தகத்தை பாருங்கள், மத்தேயு பாருங்கள். நீங்கள் எப்போ தெரியுமா மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாறுவீங்க? உங்களில் நற்கிரியைகளை கண்டு, இல்லையா, பிதாவானவர் மகிமைப்படுவார். அதுதான் நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம். இப்போ உங்கள்கிட்ட நற்கிரியை பார்த்தா ஒருத்தவங்களை எப்படி பார்ப்போம்? மேலே பார்ப்போம், அவர் எப்படிப்பட்டவர். ஆனால் ஒரு துர்க்கிரியை பார்த்தா துப்பிட்டு போவோம், இல்லையா? அப்போது கடைசியில் பவுலப்போஸ்தலன் திரும்ப திமோத்தியாக இருக்கட்டும், விசேஷமாக அதில் தான் அவன் அதிகம், கொலோசியர், தெசலோனியர், இதெல்லாம் நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. புரியுதா உங்களுக்கு? நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து. அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல ஆடுகளின் மேய்ப்பனாகிய பெரிய மேய்ப்பனை மருத்துவரிலிருந்து எழுந்தருளை பண்ணி. இப்போ நம்ம எல்லாருக்கும் இஷ்டமான சங்கீதம் அது 23, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஆனால் இதில் பாருங்கள், பெரிய மேய்ப்பன் அவர் என்ன செய்கிறாரா? ஆடுகளின் மேய்ப்பனாகிய பிரதான மேய்ப்பனை மருத்துவரிலிருந்து எழும்பி வர பண்ணி திரும்பவும் என்ன என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாமளும் உயிரோடு இருப்போமா? இருக்க மாட்டோமா? நம்ம நரகத்துக்கு போவோமா? பாதாளத்துக்கு போவோமா? மரணம் மேற்கொள்ளுமா? இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன செய்கிறாரு? அவரை கொண்டு அவருக்கு சித்தமானதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, ஏன்னா நம்மளால் நல்லது செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இப்போ பூமியில் எல்லாத்துக்கும் வேண்டியது பணம், ஆனால் பரலோகத்துக்கு வேண்டியது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அவரை கொண்டு நற்கிரியைகளிலே பெருகும்படிக்கு உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இருந்தால் தான் அவனுக்கு ஒரு உதவி செய்யுன்னு சொல்ல தோணும். நம்ம நற்கிரியைகளை பெருக அவரால் இல்லாமல் முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நன்மை செய்கிறவராகும், பிசாசின் படியிலாகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராகும் சுற்றி திரிந்தார். தெரியல எவ்வளோ நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எப்போதுமே பாஸ்டர் என்கிட்ட முதல் சொல்லியிருக்காரு, மா நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறீங்களம்மா அப்படின்னாரு. பாஸ்டர் எனக்கு தெரியாது, அவர் சொல்லுனாரும், நான் சொல்லிட்டேன். அப்போ இப்படி சபை மக்கள் புரிஞ்சிருப்பாங்களாம்மா? போகும்போதே கூப்பிடுவார், காரில் திரும்பி போகும்போதே கூப்பிடுவார். நான் சொன்னேன் தெரியல பாஸ்டர்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றாரு, அம்மா ஃபோன் வருதுமா, எல்லாருக்கும் இந்த செய்தி ரொம்ப பிடிச்சிருந்தா. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ அதே மாதிரி இன்றைக்கி ஒன்று எனக்கு தெரியும், இன்றைக்கி தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார். இன்றைக்கி சொல்லப்பட்ட வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவர் நினைத்திருக்கிற காரியத்தை